ரொம்ப நம்பி நீங்க யார்ட்டையாவது கேஷ் கொடுத்து ஏமாந்துருக்கலாம். இல்ல ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூடவே இருந்தவங்க இறந்து போயிருக்கலாம். லைஃப்ல என்னதான் போராடினாலும், உங்க பேஷனுக்கு போராடினாலும், அவ்வளோ போராட்டத்தை தாண்டியும் உங்களால அந்த பேஷன் அச்சீவே பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தத்துல நீங்க இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் உங்களை சீட் பண்ணியிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம். நீங்க ஸ்ட்ரெஸ்லயும் டிப்ரெஷன்லயும் போறதுக்கு, உங்களோட ஹார்ட் புரோக்கன் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள். இது எல்லாமே ஒரு பிரேக்கப் தான். ஆனா சுத்தி இருக்கிறவன் 1000 பேசலாம், நீங்க மனசு உடைஞ்சு போகலாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என் கதையிலேருந்தே நான் சொல்றேன். திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டோரி பார்ட் 7. ஸோ நான் எப்படி என்ன ஹீல் பண்ணுங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ ஒன்ஸ் அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா, அவ்வளோதான், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை நான் ப்ளேம் பண்ணக்கூடாது, நான் அந்த பொண்ணை ப்ளேம் பண்ண வரல. என் மேலதான் தப்பு. கரெக்டான பர்சனை நான் சூஸ் பண்ணியிருக்கணும். நான் நல்லா தான் இருந்தேன், பட் ஆனால் அவளுக்கு என்னை விட இன்னொரு பர்சனை பிடிச்சிருச்சு. கேஷ் என்கிட்ட இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒரு கேஷ் இருக்கிற ஒரு பர்சன் வந்திருக்கலாம். என்ன ரீசன் வேணா இருக்கலாம், மனசுங்க மாறிக்கிட்டே தான் இருக்கும். அவங்கள சொல்லி தப்பு இல்லை, நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா போதும். அப்ப எனக்கு தோணுச்சு, நான் வீக்கான மென்னா இருந்திருக்கேன். என்னால ஒரு பொண்ணு போறத ஹேண்டில் பண்ண முடியாம அவளை ரொம்ப சேஸ் பண்ணி நான் போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி அவ போறேன் அப்படிங்கும்போது அது எவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் அதை விட்டுறணும். ஒருத்தவங்களை ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிங்கனாலும் அது பிரச்சனை தான். உங்க ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை லூஸா விட்டுருங்க. அது இருக்கணும்னு இருந்தா இருக்கும், போகணும் இருந்தா போயிடும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு கஷ்டப்படாதீங்க. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் உங்களை நீங்க ஹீல் பண்ற வழியை பாருங்க. ஒன்ஸ் நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப் சேனல்ஸ் போனேன், நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தேன், எக்கச்சக்கமா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணேன், என்னை சுத்தி பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ண, மேனிஃபெஸ்டேஷன் பண்ண. ஒன்ஸ் 6 மாசம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஒரு பயம், ஐயோ நம்ம ஃபேமிலி மறந்துட்டுமே, பிசினஸ் பார்க்க மறந்துட்டுமே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பயம். ஐயோ நைட்டெல்லாம் அப்படி ஒரு பயம் வந்துச்சுங்க. அதுக்கு அடுத்த நாளே நான் எனக்கு ஒரு கிளைண்ட் வேணும்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண, அடுத்த நாள் நடந்துச்சுங்க. அடுத்த நாள் ஒரு பழைய கிளைண்ட் கால் பண்ணி, எனக்கு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் வேணும். திடீர்னு ஒருத்தன் கால் பண்ணி, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோஸ் வேணும், யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் வேணும்னு கால் பண்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கால் பண்றாங்க. டப்புன்னு நடக்குதுங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. அது உங்களுக்கானதா இருந்தா டக்குன்னு நடக்கும். ஆனா ஃப்ரீயாவே பேங்க்ல இருந்து எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் கொடுத்தாங்க, அதை வச்சு நான் பிசினஸ் பண்ணேன். நீங்க கேட்டா உங்களுக்கு ஃப்ரீயாவே பேங்க்ல இருந்து லோன் தருவாங்க அந்த 10 லட்ச ரூபாயை. பட் ஆனா அதெல்லாம் நான் நாளைக்கு தானே சொல்லுவேன். நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு மறக்காம என் வீடியோ பாருங்க, நான் நாளைக்கு சொல்றேன். இப்போ பாய்.